ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே எமோஷனல் அழுகிற டைமில் ஒரு யோசனை வருது. அஜயை பார்த்து திடீர்னு விஜய் முறைக்க, வெண்ணிலா ஹோமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் இழுக்க, இங்கே பாரு அஜய், ஒழுங்காக உண்மையை சொல்லு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், காவேரியோட பிறந்த நாள் அன்னைக்கே வெண்ணிலா இருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லாம ஏன் காவேரி கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு விஜய் ரொம்பவே மிரட்டுதலா கேட்க, அண்ணா அது சொல்லுடா, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆக விஜய். இல்ல ராகினியை பார்த்ததும், ஆமா அன்னைக்கு நீ வேற காவேரி கிட்ட ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரியாவே இருக்க ஆரம்பிச்சா. ஓ, அந்த கிஃப்ட் இதுதானா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வெண்ணிலா பத்தின விஷயத்த என்கிட்ட முதல்ல சொல்லாம ஏன் காவேரி கிட்ட கொண்டு போனீங்க அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அஜயை பார்த்து மிரட்டி கேட்கறது மட்டும் இல்லாம பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினியால தாங்கிக்கவே முடியல. போது நிறுத்துறீங்களா, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் காவிரியை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர டென்ஷன் ஆறாரு. இந்த விஷயத்த சொன்னதும் விஜய் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் பாட்டியும் தாத்தாவும் பயங்கரமாக ராகினியை திட்ட ஆரம்பிக்க, பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டுறதை பார்த்து ராகினி என்ன பண்ணுறாங்க, பாட்டி எதிர்த்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருந்த விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ராகினி அடிக்க போகிறாரு. வெண்ணிலாவை இங்கே கொண்டு வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா ஹோமில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அஜய், ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மிரட்டி கேட்குறாரு விஜய். இப்போ வெண்ணிலாவுக்கு ஏற்கனவே இப்படி ஆயிருக்குன்ற விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற விஜய். ஆனால் வெண்ணிலாவுக்கும் இப்படி ஆனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் சொல்ல, அப்புறம் எப்படி அனாத ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்ற உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அஜயை அடிக்க ஆரம்பிக்கிறத பார்த்து ராகினி பயங்கர டென்ஷன் ஆயிரும். எதுக்காக இப்போ அடிக்கிறீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க, இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லி இதை நான் நம்ப மாட்டேன், ஒழுங்கு மரியாதை சொல்லு அஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேட்குறாரு. வெண்ணிலா பற்றின உண்மையை மாமா தான் சொன்னார், போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, ஓ இவரு வேற இதுல சம்மந்தப்பட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷனல் ஆக, இன்னொரு பக்கம் விஜய்க்கும் பயங்கர கோவம் வருது. கூட அஜய் வீட்டுல திரும்ப என்ன பண்றாரு, நோண்டி கேள்வி கேட்டபடியே இருக்காரு. கடைசியா உண்மையை உளறி கொட்டுறாரு. நான் ஆரம்பத்துல வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா இங்க இருக்கும்போது ராத்திரியா அப்பா தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பினாருனா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றது கேட்டு பயங்கர டென்ஷன் ஆறாரு. அந்த டைம்ல தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த சமயத்துல தான் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. மற்றபடி இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் நான் நம்புனா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல ரொம்பவே எமோஷனல் ஆற ஆரம்பிக்கிறாரு. வெண்ணிலா கிட்ட போனதும் வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமா அலர்றது மட்டும் இல்லாம கையை பிடிச்சிட்டு, நீ அழாத வெண்ணிலா, உனக்காக நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு போக, காவேரி பயங்கரமா அழுகுறாங்க. அங்கிருந்து வந்த தாத்தா, ஏமா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம் இல்லம்மா, இந்த விஷயத்த பத்தி நாங்க வேற ஏதாவது முடிவு பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் சொல்ல, பாட்டியும் அதையே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அங்கிருந்து வந்த கங்கா ஆறுதலா பேச அழுதுகிட்டே என்ன பண்றாங்க, ஓடிறாங்க காவேரி. இந்த பக்கம் ராகினியோட மைண்ட் வாய்ஸ்குள்ள எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா லீவு போறாங்க. டாக்குமெண்ட் கீழே இருக்கிறத பார்த்த பாட்டிமா என்ன பண்றாங்க, என்ன டாக்குமெண்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட எடுத்து கொடுக்க, அது ஒன்றும் இல்லை ஆஃபீஸ் டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி வைக்கிறாரு தாத்தா. மாடிக்கு போய் ரொம்பவே அலற காவேரியை பார்த்த கங்கா என்ன பண்றாங்க, அழாதடி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல, என்னக்கா நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததும் அவர் சந்தோஷப்படுவாருன்னு தெரியும், ஆனால் என்னையே கண்டுக்காம போயிட்டாரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் வேற என்னடி நடக்கும் நினச்சிட்டு இருக்கேன், நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, நீ என்ன பெரிய தியாகி மாதிரி பண்ணல, கூட்டிட்டு வந்தல, நான் எவ்வளோ தூரம் உன்கிட்ட சொன்னேன், இப்போ நீயும் உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி நீயும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிற்கிறிய காவேரி, உன் பிறந்த நாள் முடிஞ்சு கையோடவே அம்மா கிட்ட சொன்னண்டி, நான் சுற்றி போட சொல்லி கண்ணு பட்டு இருக்கோம், இப்போ நினச்ச மாதிரியே ஆயிடுச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன புலம்ப போறாங்களோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கா நீ தாங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சி, நீ இப்படி இருக்காத, நீ போயிட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பேச பாரு சூட்டோட சூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க கங்கா. அந்த தாத்தா, இங்க பாருமா அம்மா கீழே கூப்பிட்டுட்டு போனாங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க தாத்தா காவேரி நான் பாத்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அம்மா காவேரி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு நிக்கிறியே, யமுனாவோட கல்யாண விஷயத்துல எவ்வளோ பிரச்சனையை நீங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில வந்தீங்க, ஒரு விஷயத்த நினைச்சு கூட அதை ஒரு பாடமா எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இதை கொண்டு போயிருந்திருக்கலாம் இல்லம்மா, எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் விஜய் இப்பதான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப இந்த மாதிரி கொண்டு நிறுத்திட்டியம்மா வெண்ணிலாவை, இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கே ஒரு பரிதாபமான நிலை ஏற்படுது, அப்ப விஜய்க்கு எப்படிமா இருக்கும்.
கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது மாற்றி ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருந்திருப்போம் அந்த பொண்ணுக்காக. இந்த மாதிரி பண்ணிட்டியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாரு தாத்தா. சரி எல்லாத்தையும் ரொம்பவே நினச்சி அழுதுட்டு இருக்க தருணத்தில் இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கூடவே டைம் ஸ்பெண்ட்றாரு, ஊட்டி விடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசு தாங்க முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கங்கா மூலியமா குமரன் பாட்டி அவங்களுக்கு விஷயம் தெரிய காவேரியை பார்க்க வராங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் காவேரி திட்ட, இன்னொரு பக்கம் குமரனும் கேட்குறாங்க. வெண்ணிலா கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா காவேரியோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மனசு கஷ்டப்பட, அதுக்கப்புறம் தாத்தா ஒரு வாக்கு கொடுக்குறாரு. வெண்ணிலாவால் காவேரியோட வாழ்க்கை எந்த ஒரு வகையிலையும் பாதிப்படையாது, காவேரியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி காவேரியோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையுதா இல்லையா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.